ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிய இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களில் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோட லைவ் இன்றைக்கி வந்தாங்க. ஸோ இந்த டெய்லியும் லைவ் போடுறது தான், டெய்லியும் புது புது நபர் வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து லைவில் என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேசிட்டு வந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்கள் லைவ் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்திருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு ஏன் இன்றைக்கி லீவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், இன்றைக்கி லீவு கிடையாது எனக்கு வந்து ஃப்ரைடே நான் லீவ் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் லீவா, ஒர்க்குக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் இன்றைக்கி லீவு, என் ஃபேமிலியாக நான் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு என்னை பற்றி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க கேட்ட விஷயம் கரெக்டு. ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவங்க என்ன அப்படி ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப காமெடியும் ஒன்றும் கிடையாது, சீரியஸும் ஒன்றும் கிடையாது. ஸோ சின்ன ஒரு விஷயந்தான், ஓகேவா? அது என்னால் அப்செட் பண்ணிக்க முடியலை. ஸோ கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப பெரிய கேள்வியெல்லாம் அவங்க கேட்கலங்க. நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம். ஸோ நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் அப்படின்னா, நான் வந்து மார்னிங் வேலைக்கு வரேன், ஈவினிங் வீட்டுக்கு போகிறேன். ஸோ போகிற டைமில் எல்லாம் தூங்கிட்டுருக்குறாங்க. ஸோ மார்னிங் வரும்போது தூங்கிட்டுருக்குறாங்க. என்னடா வாழ்க்கை இது! நைட்டு போகிறோம், காலையில் மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சமைச்சு சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். என்னடா ஒரு லைஃப்னு சொல்லி நிறையா தடவை யோசிக்கிறேன். ஸோ அவங்க ஞாபகப்படுத்தி தான் எனக்கு ஒரு லைஃப் ஃபேமிலி இருக்குன்றதே எனக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அவங்க கேட்டவுடனே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம எங்கேயுமே போகலையே, ஆனால் கூப்பிட்டா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ கூப்பிட்டா இல்லை எனக்கு வேலை இருக்குது, எனக்கு முடியலை, நான் வரல. பாப்பா கூப்பிட்டா இல்லை நான் வரல. ஸோ அவங்கவுங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ லீவ் கிடைக்கிறப்ப வீக்லி ஒன்ஸ் லீவ் வருது. ஸோ அந்த வீக்லி ஒன்ஸில் வந்து யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட பேசலை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குன்றாங்க. ஸோ யாரோடைய கஷ்டத்தை யார் ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நமக்கு வீக்லி ஒன்ஸ் லீவு, ஒரு நாள் தான் வீட்டில் இருக்க போகிறோம். எனக்கு அந்த ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. அந்த ஒரு நாளில் கூட நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம், நம்மக்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அப்பீல் அவங்களுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்புன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.